ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுஸ் கிச்சன். அவங்க மது. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியோட ஸ்டைலு. எங்கள் பாட்டி அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா வீட்டில் மரம் இருக்குது, அதனால். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பழுத்த இலை இந்த பறிச்சிட்டு இந்த மாதிரி பழுத்த இலை இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீனப் பண்ணிவிட்டு நல்லா க்ரீனாக இருக்கிற இலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. நல்ல லீவ்ஸ் தனித்தனியாக இந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா சாப்பிடும்போது அந்த ஒரு மாதிரி இருக்கும். அதனால் தனித்தனியாக இந்த மாதிரி இலைகள் மட்டும் இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அதோட பூண்டு ஒரு 5-6 பல் நல்லா இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பூண்டும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிதமான சூடில் நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. இப்போது பொடியாக நறுக்குனா பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம வதக்குனா போதும். நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இன்றைக்கி இலைன்றதுனால பாதி ஆனியன் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வெங்காயம் கிட்டத்தட்ட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும். இப்போ முருங்கைக்கீரை நல்லா தண்ணியெல்லாம் அலசி வச்சுருக்கேன். ஒரு 2-3 தடவை அலசிட்டு சேர்த்துக்கலாம். கீரை ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. எப்போவுமே கீரை நம்ம எந்த கீரை பண்ணாலும் லாஸ்ட்டில் தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா நிறைய இருக்குன்னு சேர்த்தோம்னா அது நல்லா கீழே இருக்கிற தண்ணி அப்சார்ப் ஆகிட்டு கொஞ்சம் ஆகிடும். அப்போது சால்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. அதனால் கீரை வகை எது செஞ்சாலுமே சால்ட் லாஸ்ட்டில் போட்டுக்கணும். இது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு. ஸோ நிறைய சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கீரை எவ்வளோ கொஞ்சமாக அடித்து பாருங்கள். ஸோ இதுக்கு தக்கன நம்ம சால்ட் சேர்த்துக்கணும். சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கரெக்டாக ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். எப்போவுமே கீரை எந்த கீரை பண்ணாலுமே குக்கரில் வைக்கிறத விட ஓப்பன் பாட்டில் பண்ணுறது பெஸ்ட். அப்புறம் தட்கா பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா ஒரு 3-4 கிள்ளி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சூடானதும் நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய பேர் நார்மலாக ஃபஸ்ட்டே காஞ்ச மிளகா சேர்த்துருவாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஓரளவு நல்லா வற்றிடுச்சு. இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிடணும்ல வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். ஏன் நம்ம மிக்சியில் போடல அப்படின்னு கேட்கலாம். மிக்சியில் போட்டோம்னா நல்லா ஒரு 2-3 டைம் பல்ஸ் கொடுத்தாவே நல்லா இது பவுடர் ஆகிடும். நம்ம இதில் இடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொரகொரான்னு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரான்னு நம்ம இடிச்சுக்கணும். அப்போ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் குறவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வேர்க்கடலை தட்டி வச்சிருந்தோம்ல அது சேர்த்துக்கலாம். நிறைய பேர் தேங்காய் சேர்த்துப்பாங்க, இல்லைன்னா 3/4 வேக்காடு பருப்பும் சேர்த்துப்பாங்க. எந்த வகையில் செஞ்சாலுமே முருங்கைக்கீரை அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணியாச்சு. ஸோ இனி மேலே கொஞ்சம் கடலைப்பருப்பு அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நிறைய மருத்துவ குணம் இருக்கக்கூடிய நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது, எல்லாம் சாப்பிட்ருவீங்க. ஸோ ஒரு லைக் தட்டி விட்டுறது மறக்காதீங்க. பிடிச்சிருந்தா மதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.